Hi, this is me, Yukta Pervi, and I am here today. And finally, it's the show time. I just saw the show, and I hope you're watching it in your nearest theaters and you're loving it. The response is huge. I think audience are loving it, and I'm sure you're gonna love it too. So, Dexter, Kandita Paranga, and please watch it in your nearest theaters and give big love. Thank you. I was selected by one of my manager, that is Shankar, and that's how I got this role. It was amazing. Yes, it was amazing. It's a romantic thriller experience. So the genre was amazing. I loved it. It was amazing working with each of my co-artists. ಇವತ್ತು ನಾನು ಡೆಸ್ಟರ್ ಮೂವಿ ನೋಡಿದೆ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಅದರಲ್ಲಿ ರಾಜೀವ್ ಪಿಳ್ಳೈ ಅವ್ರದ್ದು ಆಕ್ಟಿಂಗ್ ತುಂಬಾ ಸೂಪರ್ ಆಗಿತ್ತು, ಮತ್ತೆ ಯುಕ್ತ ಅವ್ರ ಆಕ್ಟಿಂಗು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ನಂಗೆ ಮೇನ್ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗಿದೆ ಅಂದ್ರೆ ಅಭಿಷೇಕ್ ಅವ್ರದ್ದು ಸೈಕೋ ಥ್ರಿಲ್ಲರ್ ಆಕ್ಟಿಂಗ್ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಲೈಕ್ ಕಾಮಿಡಿ ಆಗೇನೆ ಒಂಥರ ಸೈಕೋ ಥ್ರಿಲ್ಲರ್ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಯ್ತು. ಫಸ್ಟ್ ಮೂವಿ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಬರ್ತಾನೆ ಇದು ಒಂದು ಸಾಂಗ್ ಬರುತ್ತೆ. ಆ ಸಾಂಗ್ ಯಾರೋ ಯಾರಿವನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ನಂಗೆ ಆಕ್ಚುಲಿ ತಮಿಳ್ ಬರಲ್ಲ, ಬಟ್ ಆದ್ರೂ ಬಂದು ಮೂವಿ ನೋಡಿದೀನಿ. ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಮೂವಿ, ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಅರ್ಥ ಕೂಡ ಆಯ್ತು. ಅಷ್ಟು ಕ್ಲಾರಿಟಿಯಾಗಿ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ತೆಗೆದಿದ್ದಾರೆ ಮೂವಿನ. ಮತ್ತೆ ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಸೂಪರ್ ಆಗಿದೆ, ಮ್ಯೂಸಿಕ್ ಮಾತ್ರ ನಂಗೆ ತುಂಬಾನೇ ಇಷ್ಟ ಆಯ್ತು. 2 ಸಾಂಗ್ಸ್ ಬರುತ್ತೆ. 2 ಸಾಂಗ್ಸ್ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಸಾಂಗ್ ನನ್ನ ಫೇವ್ರೆಟ್ ಸಾಂಗ್. ಆ ರೊಮ್ಯಾಂಟಿಕ್ ಸೀನ್ ಆಗ್ಲಿ, ಅದು ಮೇಕಿಂಗ್ ಆಗ್ಲಿ, ಕಂಪೋಸಿಂಗ್ ಆಗ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಆಮೇಲೆ ಲಾಸ್ಟ್ ಅಟ್ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ನಾನು ನಿಜವಾಗ್ಲೂ ಈ ತರ ಬರುತ್ತೆ ಅಂತಾನೆ ಅನ್ಕೊಂಡಿರ್ಲಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಆಮೇಲೆ ಯಾರು ಗೆಸ್ಟ್ ಕೂಡ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಈ ತರ ಸೈಕೋ ಥ್ರಿಲ್ಲರ್ ಒಬ್ರು ಹಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಸೈಕೋ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಒಂದು ಈ ತರ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಗೊತ್ತೇ ಆಗಲ್ಲ. ಅಭಿಷೇಕ್ ಅವ್ರ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು. ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಕಂಪೋಸ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಸೆಕೆಂಡ್ ಹೀರೋಯಿನ್ ಸಿತಾರಾ ಅವ್ರ ಆಕ್ಟಿಂಗ್ ಕೂಡ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಮತ್ತೆ ಓವರ್ ಆಲ್ ಮೂವಿ ಇಟ್ಸ್ ಅ ನೈಸ್ ಮೂವಿ, ಆಕ್ಚುಲಿ ಮಸ್ಟ್ ವಾಚ್ ಮೂವಿ. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟರ್ಗೆ ಬಂದು ಮೂವಿ ನೋಡಿ சப்போர்ட் ಮಾಡಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. வணக்கம், நல்லா இருக்கீங்க சார். இந்த படத்துல வந்து 2 டைட்டில் ரோல், இன்னொரு அபிஷேக் பண்ணியிருக்கேன், நானும் ஒரு ரோல் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ரிலீஸ் இந்த படம், எல்லாரும் வருங்க பாருங்க. இது ஒரு த்ரில்லர், உங்களுக்கு கண்டிப்பா ரசிக்கும், பாருங்க. தேங்க்யூ. எஸ் சார். டெக்ஸ்டர் படம் இன்னைக்கு ரிலீஸ். ஆமாம் சார். என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா நீங்கள்? இது ஒரு புது படம், புது டீமு. இந்த தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட சேர்ந்து 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 படத்துல டெக்ஸ்டருக்கு வந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு நடிகரா வந்தீங்க, தியேட்டர்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பார்க்கலான்னு வந்தீங்க. சேம் டைம் நானும் ஒரு டைரக்டரா முதல் படம் எப்படி பார்க்கலான்னு வந்தேன். இந்த வந்த படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி யூடியூப்ல இருக்க நேரம் அவங்களே தெரியும். யூடியூப்ல வந்து அவங்களே ஷூட் பண்ணாங்க. இது கொஞ்சம் எனக்கு ஒரு புது டீம், ஒரு புது படம் போது ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு பேர் வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். உண்மையாவே நான் எதிர்பார்க்கல உண்மையாவே. சூப்பர் சார். அண்ட் உங்க பிளஸ் இந்த படத்தோட என்ன பிளஸ் இருக்கும்? இன்னும் ஒரு லைன்ல ஒரு கருத்து என்ன இருக்கும் சார்? இது வந்து இந்த படத்தோட லைனை பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து ஒரு சின்ன தவற ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டு கேர்லெஸ்ஸே போடுவோம். அது நம்ம அந்த அவமானப்பட்ட அந்த கேரக்டர் கூட என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக போடுவோம். பட் பல வருஷம் கழிச்சு அந்த அவமானப்பட்ட விஷயம் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே மனசுல போத்துக்கிட்டு அது ரிவெஞ்ச் பண்ணுவான்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எந்த ஒரு இது பண்ணாலும் ஒரு நட்போ, ஃப்ரெண்டோ, இல்லை பக்கத்து வீடோ, அந்த தெரு எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஏதாவது அவங்க மனசு கொடுத்த மாதிரி பண்ணிட்டோம்னா, சாரி தப்பா நினச்சிக்கிறா ஜாலியாக சொல்லிட்டு போயிடணும். அது நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த உணர்வு, அந்த இது வந்து அவர் மனசுல பதிஞ்சு நாளைக்கு என்ன நடக்கான்ற விஷயம் தான் சார் சொல்லியிருக்கேன் சார். ஓகே சார், அது நல்ல விஷயம் தான் சார். அது அண்ட் உங்க படத்துல யாரெல்லாம் ஆக்டர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி சார்? என் படத்துல ஹீரோ வந்து ராஜீவ் கோவிந்த் பிள்ளை சார். அவர் வந்து ஆல்ரெடி கேரளாவில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ தமிழில் வந்து வெப்பன் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண படங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வில்லனை தான் பண்ணியிருப்பார். அவர் மேக்ஸிமம் வில்லன் தான் பண்ணி, இந்த படத்தில் மட்டும்தான் அவர் நடிக்க தெரியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. எல்லா கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அப்புறமா வந்து சார் பண்ணியிருக்காரு, அபிஷேக் சார் பண்ணியிருக்காரு. அபிஷேகை பற்றி சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி நீங்களாம் பார்த்த கேரக்டர். பட் இதில் எப்படி பண்ணியிருப்பாருன்ட்டு நீங்கள் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. எங்கள் ஹீரோயின் கேரக்டர் யுக்தா பிரவி, அப்புறம் வந்து சித்தாரா விஜயன் 2 பேர் பண்ணியிருக்காங்க சார். இது வந்து ஒரு பை லாங்குவேஜ் பிளான் பண்ணியிருக்கேன் சார். இங்கே தமிழ்நாட்டிலும் ரிலீஸ் ஆயிருக்கு, கேரளாலையும் ரிலீஸ் ஆயிருக்கு, கர்நாடகாலையும் ரிலீஸ் ஆயிருக்கு சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சீக்கிரமா இன்னும் சீக்கிரமா பண்ணணும். நிறைய நன்றி சார். நீங்க